என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகிழன். இது உங்கள் வலையொலி. கடந்த ஒரு வாரமா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, ஜாஃபர் சாதிக் எனப்படுகின்ற போதை மருந்து கடத்தல்காரனை பத்தின செய்தி தான். என்ன சொல்றது, திரைப்பட தயாரிப்பாளர், தொழிலதிபர் அப்படிங்கிற போர்வையில் கடந்த 3 ஆண்டுகளா பல்வேறு வெளிநாடுகளுக்கு கிட்டத்தட்ட 2500 கோடி மதிப்பிலான போதை மருந்துகளை வெளிநாடுகளுக்கு கடத்தி இருக்கிறாரு இந்த ஜாஃபர் சாதிக். இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சியான திமுகவிலையும் மிக முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறாரு. எப்படி யாருக்குமே இந்த ஜாஃபர் சாதிக்கோட உண்மையான முகம் தெரியாம போச்சு? உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அரசுக்கு தெரியாம, காவல்துறைக்கு தெரியாம இது எதுவுமே நடக்கல. ஆளுங்கட்சியின் துணையோடையும் காவல்துறையின் துணையோடையும் தான் ஜாஃபர் சாதிக் இது எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு. இந்த சம்பவம் தொடர்பான மிக முக்கியமான ஒரு செய்தியை, ஒரு தகவலை எந்த ஒரு செய்தி ஊடகமோ, எந்த ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனலும், மிகப்பெரிய புலனாய்வு புலிகளும், அதாங்க நம்ம சவுக்கு சங்கர்களும் பேச மறுக்கிறாங்க, இல்லைனா வசதியா மறைச்சிட்டு போறாங்க. அந்த தகவலுக்குள்ளதான், அந்த செய்திக்குள்ளதான் எல்லா சூட்சமங்களும் அடங்கி இருக்கு. அதை பத்தி தான் இன்றைய காணொளியில ரொம்ப விரிவா பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வந்த எல்லா செய்திகளையும் தொகுத்து சுருக்கமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்ப என்ன சொல்றாங்க, கடந்த 3 வருஷமா நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவில் இருந்து தான் போதை மருந்து கடத்தப்படுது அப்படின்னு அந்தந்த நாடுகளோட போதை மருந்து தடுப்பு பிரிவிடம் இருந்து இந்தியாவுக்கு தகவல் சொல்லப்பட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா அமெரிக்காவோட போதை மருந்து தடுப்பு பிரிவு இந்தியாவோட தலைநகரான டெல்லியில இருந்து தான் பல்வேறு வெளிநாடுகளுக்கு போதை மருந்து கடத்தப்படுது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தகவல் இந்தியாவோட போதை மருந்து தடுப்பு பிரிவான NCBக்கு சொல்லப்படுது. கிடைச்ச இந்த தகவல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு NCB, நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, போதை மருந்து தடுப்பு பிரிவும் டெல்லி காவல்துறையும் டெல்லி முழுக்க சோதனை செஞ்சிருக்கிறாங்க. அந்த சோதனையில டெல்லியோட மேற்கு பகுதியான பாசாய் தாராப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு குடோன்ல நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கடத்த வச்சிருந்த 50 கிலோ சூடோபெட்ரின் அப்படிங்கிற வேதி பொருளை கைப்பற்றினாங்க. இந்த சூடோபெட்ரின் அப்படிங்கிறது போதை மருந்து கிடையாது. போதை மருந்தை உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு மூலப்பொருள், ஒரு வேதிப்பொருள். இந்த சூடோபெட்ரினை வச்சுக்கிட்டு மெத் அப்படின்னு சொல்லப்படுற மெத்தபெட்டமைன் எனப்படும் மிக பயங்கரமான விலை உயர்ந்த போதை மருந்தை உற்பத்தி செய்ய முடியும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான வேதிப்பொருளான இந்த சூடோபெட்ரினோட சந்தை மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1 கிலோ உலக சந்தையில் 1.5 கோடி ரூபாய். அப்ப NCBயும் டெல்லி காவல்துறையும் கைப்பற்றின அந்த 50 கிலோ சூடோபெட்ரினோட உலக சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய். சரி, யாரா இந்த வேதிப்பொருளை கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா 3 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அவங்க 3 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கும்போது தான் மிக அதிர்ச்சியான ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகளா மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படின்னு பல்வேறு வெளிநாடுகளுக்கும் 3500 கிலோ 3 டன் சூடோபெட்ரினை கடத்தி வித்திருக்கிறாங்க. எதுக்கு? போதை மருந்தை செய்யறதுக்காக. அதனுடைய சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய். பிரச்சனை ரொம்ப பெருசு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த 3 பேரையும் ரொம்ப தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க NCBயும் டெல்லி காவல்துறையும். அப்பதான் இந்த கடத்தலுக்கு பின்னாடி மூளையா செயல்பட்டது இவங்க 3 பேரும் கிடையாது. அது தமிழ்நாட்டை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் எனப்படுகின்ற நபர் அப்படிங்கிற செய்தி தெரிய வந்துச்சு. சரி, யாரா இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்னு பார்த்தா, அவரு ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்,
தொழிலதிபர். அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியான திமுகவில் சென்னை மேற்கு மண்டல அயலக அணி பொறுப்பாளரா செயல்பட்டு இருக்கிறாரு. முதலமைச்சருக்கும் முதலமைச்சரோட குடும்பத்துக்கும் ரொம்பவே நெருக்கமானவர். கட்சியில பல நிகழ்வுகளுக்கும் நிதியை வாரி வாரி இறைச்சிருக்கிறாரு. இந்த செய்தி எல்லாம் வெளியான உடனேயே அந்த ஜாஃபர் சாதிக் தலைமறைவா ஆகிட்டாரு. இப்ப தமிழ்நாடு காவல்துறையும் என்சிபியும் அந்த ஜாஃபர் சாதிக்க வலவீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? வலவீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாக்கியத்தை அடிக்கோடிட்டு மனசுல அப்படியே பதிய வச்சுக்கங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இப்ப இதுதான் இதுவரைக்கும் வந்த செய்திகள், அப்படிதானே? ஆனா இதுல பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ஜாஃபர் சாதிக் யாரு, அதை பத்தி யாரும் தெளிவா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. யாரை கேட்டாலும் ஒரே செய்தியை தான் வெவ்வேறு மாடுலேஷன்ல திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஜாஃபர் சாதிக் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், அவர் ஒரு பிசினஸ் மேன், நிறைய பிசினஸ் நடத்துறாரு, ஹோட்டல் பிசினஸ் நடத்துறாரு, கஃபே நடத்துறாரு, அதன் பிறகு துணிக்கடை நடத்துறாரு, டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு. ஆனா இது எல்லாம் வெறும் முகமூடி தான். இந்த முகமூடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தான் இத்தனை ஆண்டுகளாக போதை மருந்த கடத்தி இருக்கிறாரு இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற இந்த விஷயத்தை மட்டும்தான் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய ஜாஃபர் சாதிக்கோட ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை என்ன, அவர் எங்க இருந்து எப்பத்துல இருந்து இந்த போதை மருந்துகளை கடத்த ஆரம்பிச்சாரு, அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதுதானே இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன் அதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? இல்லனா வசதியா மறைச்சிட்டு போறாங்க. இப்ப ஜாஃபர் சாதிக் திரைப்பட தயாரிப்பாளராக மாறியது 2015 இருந்து 2017க்கு இடைப்பட்ட காலத்துல தான். ஆனா ஜாஃபர் சாதிக் தன்னுடைய வாழ்க்கையை எங்க தெரியுமா தொடங்கினாரு? சென்னையில பர்மா பஜார்ல இருந்துதான். 2009-10 காலகட்டத்தில் சென்னை பர்மா பஜார்ல விசிடி கடை நடத்திக்கிட்டு இருந்த சாதாரண நபர் தான் இந்த ஜாஃபர் சாதிக். பல்வேறு புதிய திரைப்படங்களோட திருட்டு விசிடியை வித்துக்கிட்டு இருந்த நபர் இவர். 2010 காலகட்டத்தில் வெளியான சரத்குமார் நடிச்ச ஜக்குபாய் படம் தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே திருட்டு விசிடியா வெளியாச்சு. இந்த சம்பவம் ஒட்டு மொத்த சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு புயலையே கிளப்புச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பல உச்ச நட்சத்திரங்களும் முன்னணி நடிகர்களும், ஏன் ரஜினி கூட இதை பத்தி பேசினாரு, கண்டனம் தெரிவிச்சாரு, அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கையெல்லாம் வச்சாரு. எப்படியாவது இந்த திருட்டு விசிடியை தடுத்து நிறுத்துங்க, இப்படியே போனா ஒட்டு மொத்த திரை உலகத்தையும் அது அழிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒட்டு மொத்த திரை உலகத்தையே பரபரப்பாக்கிய ஜக்குபாய் திருட்டு விசிடி சம்பவத்தை செஞ்சது யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது. இன்றைக்கு மிகப்பெரிய போதை மருந்து கடத்தல் மன்னனாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு தான் அந்த திருட்டு விசிடியை போட்டு வித்த நபர். இந்த குற்றத்திற்காக 2010லேயே குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு, எந்த சட்டம்? குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு, இதையும் அடிக்கோடிட்டு மனசுல அப்படியே நல்லா பதிவு செஞ்சுக்கங்க, சரியா? குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டுகள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டாரு ஜாஃபர் சாதிக். அங்க வச்சுதான் இவருக்கு அம்பத்தூர் கார்த்தி அப்படின்னு சொல்லப்படுற மொட்டை கார்த்தியோட தொடர்பு ஏற்படுது. இந்த மொட்டை கார்த்தி தான் ஜாஃபர் சாதிக்க விசிடி தொழில இருந்து போதை மருந்து கடத்துற தொழிலுக்கு கூட்டிக்கிட்டு வராரு. எந்த காலகட்டம்? 2010லேயே. சிறையில இருந்து விடுதலையான ஜாஃபர் சாதிக் தன்னுடைய விசிடி தொழிலை விட்டுட்டு முழு நேரமா போதை மருந்து கடத்தல் தொழில இறங்குறாரு. அதை மறைக்கிறதுக்காக பல்வேறு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. 2011 இருந்து 2013க்குள்ள ஜாஃபர் சாதிக் அசுர வளர்ச்சி அடைகிறாரு. வீடு, காரு, சொத்து, பத்து, அரசியல் செல்வாக்கு அப்படின்னு நம்பால் மேலே ஏறி போய்கிட்டே இருக்காரு.
ஆனா 2013 நடந்த ஒரு விபத்து அவருடைய தொழில்ல மிகப்பெரிய இடியா வந்து இறங்குச்சு. அது என்னப்பா விபத்து அப்படின்னு கேக்குறீங்களா? 2013 நவம்பர் மாசம் சென்னை MKB நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு துப்பு கிடைக்குது, ஒரு தகவல் கிடைக்குது. அது என்ன தகவல் அப்படின்னா, இப்படி உங்க ஏரியாவில் ராத்திரி நேரத்தில் காருக்குள்ள இருந்து சில மர்ம நபர்கள் போதை பொருட்களை கைமாத்துறாங்க, அது என்ன அப்படின்னு கொஞ்சம் கண்காணிங்கன்னு சொல்றாங்க. இந்த தகவலை அடிப்படையா வச்சுக்கிட்டு MKB நகர் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நடராஜனும் சப் இன்ஸ்பெக்டர் விமலும் தங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இருட்டுல மறைவா இருந்து கண்காணிக்கும் போதுதான் அந்த தகவல் உண்மை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. காருக்குள்ள வந்த மர்ம நபர்கள் காருக்குள்ள வச்சே போதை மருந்துகளை கைமாத்துனாங்க. இதை பார்த்த உடனேயே காவலர்கள் தங்களுடைய வாகனத்துல அவங்கள விரட்டிக்கிட்டு போனாங்க. காவலர்கள் தங்களை துரத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இந்த கடத்தல்காரங்களும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா காரை ஓட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு சாலையோட நடுவுல இருக்கும் தெரியுமா டிவைடர், அதுல மோதி கார் அப்படியே தலைகீழ கவிழ்ந்துருச்சு. இந்த விபத்துல கடத்தல்காரங்க காருக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள பிடிச்சி விசாரிச்சு அவங்க காரை சோதனை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதுக்குள்ள 5 கிலோ அளவுக்கு எஃபிடரைன் அப்படிங்கிற போதை மருந்தை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள் இருந்தது. இந்த எஃபிடரைனோட சந்தை மதிப்பு 1 கிலோ 4 லட்சம் ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா சூடோபெட்ரின் மாதிரி கிடையாது, அதை விட கொஞ்சம் கம்மியான போதையை தரக்கூடிய பொருளை உற்பத்தி செய்ய பயன்படும் மூலப்பொருள். சரியா? இதனுடைய உலக சந்தை மதிப்பு என்ன தெரியுமா? 1 கிலோ உலக சந்தையில் 40 லட்சம் ரூபாயாம். யாரா இவனுங்க இதையெல்லாம் கடத்துறானுங்க, இவனுங்க பேர் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் ஒவ்வொருத்தனா தன்னுடைய பேரை சொல்றான். யார் யார் தெரியுமா? ஜாஃபர் சாதிக், அவருடைய தம்பியான மைதீன் கான், அதன் பிறகு நாகூர் மீரான், முகமது இஸ்மாயில். இந்த 4 பேரும் தான் 2013 MKB நகர்ல இருட்டுல வச்சு காருக்குள்ளேயே எஃபிடரைன் அப்படிங்கிற போதை மருந்தை உருவாக்கக்கூடிய மூலப்பொருளை கடத்த முயற்சி செஞ்சவங்க. இவங்களை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உரின்னு உரிச்ச பிறகுதான் இவங்க உண்மையை சொன்னாங்க. அதை நாங்க கடத்தல, எங்களுக்கு இதை கொடுத்தது அம்பத்தூர் கார்த்தி அப்படின்னு சொல்லப்படுற மொட்டை கார்த்தி தான் அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிறாங்க. இந்த தகவலை வச்சுக்கிட்டு காவல்துறையும் அம்பத்தூருக்கு போயிட்டு கார்த்தியை தேடினாங்க. ஆனா கார்த்தி அங்க இல்ல, தலைமறைவா ஆகிட்டாரு. ஆனா அவரும் கூட 2014 செப்டம்பர் மாசம் இங்க காஞ்சிபுரம் பைபாஸ்ல வச்சு காவலர்களால கைது செய்யப்படுறாரு. எதனால தெரியுமா? இதேதான், இந்த எஃபிடரைனை கடத்த முயற்சி பண்ணும்போது காவல்துறை கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஆக எவ்வளோ பெரிய சம்பவம் பாருங்க. 2013 ஜாஃபிர் சாதிக் போதை மருந்து கடத்துற விஷயத்துல கைதாகி இருக்கிறார். அவருக்கு இந்த போதை மருந்தை கொடுத்தவரும் 2014 கைது செய்யப்பட்டு இருக்கிறாரு. இப்ப பொதுவா ஒருத்தரை பிடிச்சி விசாரிக்கணும் அப்படின்னா நீதிமன்றம் அவருக்கு 15 நாள் விசாரணை அவகாசம் கொடுப்பாங்க, 15 நாள் ரிமாண்ட் கொடுப்பாங்க. ஆனா ஜாஃபிர் சாதிக் என்ன தெரியுமா பண்ணாரு? தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி 9 நாள்ல வெளியே வந்துட்டாரு. அவர் மேல இருந்த வழக்கில் இருந்து 2019 தான் அவர் வெளியே வந்தாரு. அவருக்காக அந்த வழக்கை வாதாடி கொடுத்தது யார் தெரியுமா? பால் கனகராஜ். இன்னைக்கு பாஜகவில் மாநில பொறுப்புல இருக்கிறாரு தெரியுமா? அவர் தான் அன்னைக்கு ஜாஃபிர் சாதிக்குக்காக அந்த போதை மருந்து வழக்கில் தலையிட்டு அவரை விடுதலை செஞ்சு வெளியே கூட்டிக்கிட்டு வந்தவர். காணொளியோட நீளம் கருதி அதை 2 பாகமா வெளியிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பாகத்தை பார்த்துட்டு 2வது பாகத்தை தொடருங்க. நன்றி.